வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்துட்டு ஆஹ்மனுக்கு ஈவினிங் ஸ்நாக்கு ராகில பால் எடுத்து அதில கூழ் காய்ச்சி குடுத்துருந்தேன். இந்த ராகி கூழ தான் குழந்தைங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆனதும் நம்ம ஃபுட்டு குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ல சாலிட்ஸு. அப்ப இதுதாங்க நாங்க குடுப்போம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகிய மினிமம் 5 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துட்டு, வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சு, பால வந்துட்டு வடிச்சு எடுத்துக்கோங்க. 1 வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைங்களுக்கு குடுக்குறீங்க, 2 டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த ஒயிட் கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அவங்க பால் குடிக்கிற பேபிஸு முழுங்கறக்கு வந்துட்டு அப்போ தான் ஈஸியாக இருக்கும், திட்டி திட்டியா இல்லாம. அப்புறம் இந்த வடிச்செடுத்த பாலில் ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி, நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா, கூழ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நீங்கள் வந்துட்டு கூழ் மாதிரி வேணுன்னா இந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை 1 இயர் பிலோ பேபிஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா, ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா, அது அந்த மாதிரி திக்காகி வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் ஹெல்த்தியராக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நட்ஸும் கூடவே ஊற வச்சு அரைச்சி கூழ் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியர் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள்.